நாடார்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் சீனத்தோப்பில் இருந்து பொறையாருக்கு புறப்பட்ட நம்முடைய பெருமாள் சாமி நாடார் இசக்கியம்மாள் தம்பதியினர் தான். பனையேறுவதற்காக பொறையாரை நோக்கி செல்கின்றார்கள். அங்கே ஒரு தோட்டத்திலே பனைகளை குத்தகை எடுத்து பனையேறுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனியானது மிகப்பெரிய அளவில் அங்கு கல்லுகளை கொள்முதல் செய்கிறது, சாராயம் காய்ச்சுகிறது. இப்படிப்பட்டதெல்லாம் அந்த டேனிஸ் கிழக்கம்பெனி அந்த வர்த்தகத்தில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இவர்கள் இந்த தம்பதிகள் அங்க பொறையாறுல குடியேறுறாங்க. இந்த தம்பதிகளுக்கு வெள்ளையன் நாடார், தவசுமுத்து நாடார் என்ற 2 அருமையான மகன்கள் பிறக்கிறார்கள். இவர்கள் தந்தையுடைய தொழிலை செய்கின்றார்கள். டேனிஸ் கிழக்கந்திய கம்பெனிலே அந்த காலத்துல கல்லுக்கடெல்லாம் ஏலம் விடுவது, சாராயம் காய்ச்சுவதற்கு டெண்டர் விடுவது, இந்த மாதிரியான வேலைகளில் செய்த போது அதெல்லாம் டெண்டர் எடுத்து அந்த டெண்டர்கள் மூலமாக பல்வேறு இடங்களில் கடைகளை அமைத்து அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தி டேனிஸ் கிழக்கந்து கம்பெனியுடைய உதவியோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இப்படி போன்ற மாநிலங்களில் எல்லாம் தன்னுடைய வணிகத்தை அந்த காலத்திலேயே தொடங்கிய பெருமைக்குரிய குடும்பத்தார் தான் பொறையார் தவசிமுத்து நாடார் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்கள். 1800க்கு பிற்பகுதியில் டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறது. அந்த வீழ்ச்சியை சந்திக்கும் போது அவங்க வச்சிருந்த எல்லா பொருட்களையும் ஏலம் விடுதாங்க. அப்ப 2 கப்பல்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த 2 கப்பல்களையுமே ஏலம் எடுக்கின்றார்கள். நம்முடைய தவசுமுத்து நாடார் அவர்கள் வெள்ளையன் நாடார் அவர்களுடைய பேர்ல ஏலம் எடுக்காங்க. ஏலம் எடுத்த கப்பலுக்கு மகாலட்சுமி, பாக்கியலட்சுமி என்ற 2 பெயர்களை வைத்து அந்த கப்பல் மூலமாக பல நாடுகளுக்கு வியாபாரம் செய்வதற்காக மளிகை பொருட்கள், உப்பு, கருவாடு, கருப்பட்டி போன்ற பொருட்களை அதில் ஏற்றி அங்கே நம்மவர்களையும் அந்த கப்பலோடு அனுப்பி எல்லா நாடுகளிலும் சென்று வியாபாரத்தை தொடங்குவதற்கு மூலதனமாக இருந்தவர்கள் நம்முடைய தவசிமுத்து நாடார் அவர்களுடைய குடும்பம். அதாவது நமக்கு இன்றைக்கு ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்களுடைய முன்னோர்கள். 1882லேயே பொறையாறுல தவசிமுத்து நாடார் பள்ளி என்ற ஒரு பள்ளியை தொடங்கி அந்த பகுதி மக்களுக்கு கல்வியை கொடுத்தவர்கள் நம்முடைய நாடார்கள், தவசிமுத்து நாடார் குடும்பத்தார்கள். 1980ல் சத்தியபியாமணி என்ற ஒரு பத்திரிகையை கூட அந்த காலத்திலேயே நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வுலாம் கொடுத்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். அதே மாதிரி ஒரு காலத்துல இலையில சாப்பிடணும் என்பது மிகப்பெரிய ஒரு அபூர்வமான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இலையில சாப்பிட்டுருக்கான், மற்ற யாரும் இலையில சாப்பிடல அந்த காலகட்டத்துல. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் கூட பொறையார் குடும்பத்தார்கள், ரத்னசாமி நாடாருடைய முன்னோர்கள் அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் இலையில போட்டு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் மக்கள் மீது ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மக்களை நேசித்தவர்களாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8000 ஏக்கர் நிலத்தை தன் கையில் வைத்து நாடார் எஸ்டேட் என்று பெயர் பெற்றவர்கள் நம்முடைய ராபோகூர் ரத்னசாமி நாடார் அவர்களுடைய முன்னோர்கள். ரத்னசாமி நாடார் அவர்களும் தன்னுடைய தந்தையார் காலங்களுக்கு பிறகு அந்த கம்பெனிகள் நிர்வாகத்தெல்லாம் பார்த்திருந்த போதும் கூட சமுதாயத்தின் மீது அதிகமான அக்கறை கொண்டு தன்னுடைய சொத்துக்கள் கூட சரியா பராமரிக்கப்படாமல் இருக்கும் போது கூட சமுதாயத்தை பராமரித்தவர்கள் ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்கள். இப்படி நம்முடைய சமுதாய முன்னோர்கள், நம்முடைய சமுதாய மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நம்மலாம் பல நாடுகள்ல இன்னைக்கு வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு காலத்தில் இந்தியாவானது சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேய ஆட்சி காலத்துல இலங்கைக்கு போனா நமக்கு பாஸ்போர்ட் எல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு எப்படி நம்ம சென்னைக்கு போறோமோ அதே மாதிரி நம்ம ஒரு காலகட்டத்தில் இலங்கைக்கு சென்றோம். அப்படி இருந்த காலகட்டத்தில் இங்கிருந்து இலங்கையில நிறைய நாடார்கள் நம்மவர்கள் குடியேறினார்கள். அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற நாடுகளுக்கு கூட நம்மவர்கள் அதிகமாக குடியேறி இன்றைக்கு அப்படி குடியேறி அங்க வியாபாரம் செய்தவர்கள் இன்றைக்கு பல வணிக ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்காங்க. இப்படி இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் தவசிமுத்து நாடார் அவருடைய குடும்பத்தார், அதாவது ராவ் ரத்னசாமி நாடார் அவர்களுடைய முன்னோர்கள். இன்னைக்கு நாம் உலகமெங்கும் சென்று வணிகம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வணிகத்திற்கு வித்துவிட்டவர்கள் ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்களுடைய முன்னோர்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும்.
அதனால் இன்றைக்கு இருக்க தலைமுறைக்கு இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் எப்படி ஆளுமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும், எப்படி வணிகத்தில் உச்சத்துக்கு செல்ல வேண்டும், கல்வியில் எப்படி நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய பெரியவர்கள் எப்படி ஒரு காலகட்டத்தில் நாடார்களுக்கு ஒரு சமூக கட்டுப்பாட்டுக்குள் ஒரு சமுதாய கட்டுக்கோப்புக்குள்ள நின்னாங்களோ அதே மாதிரி இந்த இளைஞர்களை இன்றைக்கு கட்டமைத்து வரும் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், போட்டிகள் நிறைந்த அந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், சமூகத்துல குழப்படிகளை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒருத்தர் முன்னேறத இன்னொருத்தர் பிடிக்காமல் நம்மவர்களை வைத்தே நம்மளை கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் ஒரு பொல்லாத காலகட்டம். வரும் தலைமுறைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி தலை நிமிர்ந்து அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நம்முடைய பெரியவர்கள், சமுதாய தலைவர்கள் நீங்கள் முன்னுதாரணமாக இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.